ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பை த மாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஃப்ரெஞ்ச் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுதான் Au Gratin. ஸோ Au Gratinன்றது இந்த க்ரீமியான ரொம்ப ஒரு சீஸியான ரெசிபி. அதில் வந்து சிக்கன், வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட, அது சேம் டைம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷும் கூட. ஸோ குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிக்கிற ஹாட் வாட்டரில் ஒரு டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஸ்பினச், அதாவது நம்ம பசலிக்கீரையை எடுத்து நம்ம அது உள்ளே போட்டு கரெக்டாக ஒரு 1 minute தான் அதை பிளான்ச் பண்ணி நம்ம வெளியே எடுத்துடணும். ரொம்ப நேரம் இருந்தால் அதோட க்ரீன் கலர் போயிடும், சத்துக்கள் போயிடும். அந்த க்ரீன் கலர் அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்காக நம்ம அந்த சுகர்லாம் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராசஸ். இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு மட்டும் இல்லை, நம்ம எதுக்கெல்லாம் அந்த பசலிக்கீரை யூஸ் பண்ணுறோமோ அந்த ரெசிபிக்கெலாம் நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணலாம். இப்போ நம்ம இதை ஃபுல்லாக வெளியே எடுத்துடுறோம் அண்ட் நல்லா ஆற வச்சுடுங்க. அவ்வளோதான், இந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து நம்மளுடைய ஸ்வீட் கார்ன் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதை நம்ம பாயில் பண்ணுறோம். ஸோ ஸ்வீட் கார்ன் இப்போ நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கிது தனியாக. ஸோ அது ஒரு 250 கிராம் நம்ம எடுத்துருக்கோம். எடுத்து நல்லா அதை பாயில் பண்ணி அதையும் வச்சுக்கோங்க ஒரு சைடில். அடுத்து தேர்ட் ஸ்டெப், இப்போ நம்ம சிக்கனை குக் பண்ண போகிறோம். ஸோ சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 750 கிராம் எடுத்துருக்கோம். அப்புறமா ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் கார்லிக் இருக்குது பார்த்திங்களா, அதை சாப் பண்ண கார்லிக் ஆட் பண்ணுறோம். அதை சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறோம். அப்புறம் உப்பு உங்கள் தேவைக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த மசாலா நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம சிக்கனில் நல்லா கோட் ஆயிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அண்ட் சிக்கன் சீக்கிரம் குக் ஆகிடும், உங்களுக்கே தெரியும். நல்லா டெண்டர் ஆகிட்டக்கப்புறம் எடுத்துடலாம். இந்த லிட்டு நம்ம மூடி வச்சுருந்த லிட்டை நம்ம எடுத்துடலாம். நல்லா இது மாதிரி டெண்டர் ஆகிடணும், ரொம்ப ஓவர் குக்கும் பண்ணிடாதீங்க, நல்லா இருக்காது. ஸோ நம்ம சிக்கனாக இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா பெஷமல் சாஸ் ப்ரிப்பரேஷன். பெஷமல் சாஸ்னால் என்னென்னு எல்லாருக்கும் தெரியும். அதுதான் அந்த ஒயிட் சாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஒரு நல்ல சூடான பேனில் லேசான சூடில் இருக்கும்போதே பட்டர் ஆட் பண்ணுறோம். அந்த பட்டரை ஆட் பண்ணி அதை மெல்ட் பண்ண விடுங்க. அப்புறம் ஒரு 100 கிராம் பூண்டு ஆட் பண்ணுறோம். நல்லா சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டு. அந்த பட்டரும் பூண்டும் சேரும்போது ஒரு நல்ல வாசனை வரும். நல்லா அந்த பூண்டோட ரா ஸ்மெல் போயிட்ட அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவை ஆட் பண்ணுறோம். இப்போ அந்த மைதா மாவை போட்ட உடனே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். நல்லா அந்த கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். ஒன்ஸ் இந்த மைதா நல்லா மிக்ஸ் ஆகிட்ட உடனே இப்போ நம்ம பால் ஆட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் 1 லிட்டர் பால் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம கொஞ்சம் அமௌண்ட் நிறைய பண்ணுறோம் வீக் டிஷ்லையா, ஸோ நிறைய தேவைப்படும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பால் வந்து ஊற்றினப்போ தின்னாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5 minutesல அப்படியே உங்களுக்கு ஒரு திக்கான சாஸ் கிடைக்கும். இன்னும் நம்ம சீஸ்லாம் போடும்போது இன்னுமே நல்லா திக்காகிடும். இப்போ வந்து வாசனைக்கு வந்து சின்னமன் பவுடர், பட்டை தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிடுறோம். இந்த சின்னமன் பவுடர் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ஆரிகானோன்னு சொல்லுவாங்கள்ல, அதையும் நம்ம ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் தான் ஸ்பைசஸ். இதெல்லாம் போட்டால் தான் அந்த ஒயிட் சாஸோடைய ஆக்சுவல் ஸ்மெல் வரும், அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். ஒரு தடவை டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பண்ணி வச்ச எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். நம்மளுடைய பசலிக்கீரையை பிளான்ச் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் கட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணுறோம். நம்ம ஸ்வீட் கார்ன், நம்மளுடைய சிக்கன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறோம். இந்த டிஷ்ஷை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கெலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாமே உள்ளே போகுது. பார்த்திங்கன்னா சிக்கன்னு, கார்னு, பசலிக்கீரை, ஸ்பினச் எல்லாத்துடைய சத்தும் கிடைக்கும். கடைசியாக நம்ம சீஸும் போட்டாச்சு. நாங்கள் வந்து சீஸ்க்கு வந்து மொசரெல்லா அண்ட் ப்ராசஸ்டு சீஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணோம்.
ஏன்னா மொசரெல்லா மட்டும் யூஸ் பண்ணால் டெக்ஸ்டர் க்ரீமியாக வராது. அதுக்காக நம்ம ப்ராசஸ் சீஸ்னு இருக்கும் இல்லையா, செடார் சீஸ்னு கூட சொல்லுவாங்க, அதையும் இதையும் 50-50 எடுத்து ஆட் பண்ணுங்கள். அண்ட் மொசரெல்லா சீஸ் கொஞ்சம் தனியாக வச்சுக்கோங்க, நம்ம அப்புறம் தேவைப்படும் லாஸ்ட்டாக. இப்போ ஸ்டெப் 5 பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேக்கிங் டிஷ்ஷை நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் தான் வச்சு நாங்கள் பேக் பண்ண போகிறோம். அதனால் ஒரு பட்டரோ இல்லைனா நார்மல் வெஜிடபிள் ஆயிலோ வச்சு நல்லா ஃபுல்லாக கோட் பண்ணிடுங்க நம்மளுடைய பேக்கிங் டிஷ்ஷை. அப்போ தான் உங்களுக்கு கீழே கொஞ்சம் ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம பேக்கிங் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்மளுடைய சிக்கன் அண்ட் வெஜிடபிள் மிக்சர் ஆட் பண்ணுறோம். நல்ல ஒரு முக்கால்வாசியாக வர மாதிரி, ரொம்ப ஃபுல்லாக போட்டிங்கனாலும் உங்களுக்கு சீஸ் போட இடம் இருக்காது. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு போட்டாச்சு. இப்போது லாஸ்ட் ஸ்டெப் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. பார்த்திங்கன்னா சீஸ், நம்ம மொசரெல்லா சீஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். மேலே போடுறதுக்கு மொசரெல்லா மட்டும் போட்டால் போதும். ஏன்னா அதுதான் நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் கொடுக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ நிறைய போட்டுக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய போட்டால் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அவனுக்குள்ளே போகிறதுக்கு நம்மளுடைய பேக்கிங் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல, டெம்ப்டிங்காக இருக்குது. இப்போது நம்ம அவனில் வச்சு பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸ்டெப் 7. ஸோ அவன் வந்து 180 டிகிரிஸில் ஆல்ரெடி ஒரு 10 to 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். ப்ரீ ஹீட் எப்போவுமே நம்ம எந்த ஒரு பேக்கிங் பண்ணும்போதுமே கண்டிப்பாக ப்ரீ ஹீட் பண்ணுவோம், அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ வச்சாச்சு நம்ம. இப்போ பேக்கிங் மோடில் வச்சு ஒரு அந்த சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும், மேலே இருக்க சீஸ் நல்லா மெல்ட் ஆகும் தெரியுமா, அது வரைக்கும் நம்ம பேக்கிங் மோடில் வச்சு இதை பேக் பண்ண போகிறோம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் எடுத்துச்சு. ஒன்ஸ் அந்த நல்லா ரெடி மெல்ட் ஆகிட்ட அப்புறம் நம்ம டோஸ்ட் மோடில் வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ டோஸ்ட் மோடில் வச்சா தான் மேலே இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் தெரியுதா, இது வரும். அந்த சீஸ் மெல்ட் ஆகிட்டக்கப்புறம் டோஸ்ட் மோடில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும், 3 to 5 மினிட்ஸ் தான் இந்த கலர் வந்துடும். இந்த கலர் வந்துட்ட உடனே எடுத்துடுங்க வெளியே, அவ்வளோதான். கிச்சனே செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், வீடே அப்படியே செம்ம வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எல்லோரும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த ஒயிட் சாஸே பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இது அவ்வளோ யம்மியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பார்த்து உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்து பாருங்கள், எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இந்த ஆக்ராட்டனுக்கு பக்கத்தில் கார்லிக் ப்ரெட் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம அமேசிங்காக இருக்கும். ஸோ நாங்களும் அதான் பண்ணோம். நார்மலாக ப்ரெட் ஏதாச்சும் டோஸ்ட் பண்ணி கூட சாப்பிட்லாம், பட் கார்லிக் ப்ரெட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஸ்டே டியூன்ட் கைஸ், கார்லிக் ப்ரெட்டோடைய ரெசிபியும் அடுத்த வீடியோவில் வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக தெரிவிங்க. அண்ட் எங்களை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், ஹாவ் அ கிரேட் டே.